ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அனைத்து நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். தேவன் நம் வாழ்க்கையில் பேச வேண்டிய காரியத்திற்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். சமீபத்தில் விசுவாசத்தை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு அதை வாழ்க்கையில் அதில் பூரணராக விரும்புகிறார். ஆமென். நேற்று இருந்ததை விட அநேக மடங்கு நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும். ஆமென். அநேகர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேகர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே போல் ஒருவரை பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. திடீரென்று அநேக காரியங்கள் ஏற்படுகிறது. திடீரென்று பண தேவை வந்து விடுகிறது. திடீரென்று கடனாளி கதவை தட்டுகிறான். திடீரென்று வியாதி வந்து விடுகிறது. திடீரென்று அநேக காரியங்கள் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நமக்கு முன்பாக வந்து நிற்கின்றது. அது வரும் என்று நமக்கு சில காரியங்களை அறிந்திருந்து அதற்கு திட்டமிடுவதற்கு நேரமில்லை. நம் சிந்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டு திடீரென்று நடக்கிற அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதே போல் ஒரு காரியத்தை நாம் இங்கு கவனிக்க போகிறோம். எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு காரியம் தேவனுடைய மக்களின் வாழ்வில் நடக்கிறது. நாம் ஏதோ இது ஒரு கற்பனை கதையல்ல. தேவனுடைய மக்கள் உண்மையாக வாழ்ந்தவர்கள். 2000, 4000, 3000 வருடங்களுக்கு முன்பாக இரத்தமும் சதையுமாய் வாழ்ந்தவர்கள். அவர்கள் மத்தியில் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று நிறைவை மாத்திரம் சரித்திர ஆசிரியர்களையும் தேவ மனிதர்களையும் வைத்து குறிக்கவில்லை, அவர்களுடைய குறையையும் சேர்த்து குறித்தவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்களும் நம்மை போன்ற ஒரு மக்களாக இருந்தார்கள். அவரையும் தேவன் பயன்படுத்தினார், நம்மையும் தேவன் பயன்படுத்துவார் என்பதுதான் அடிப்படை செய்தி. ஆமென். அன்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு சபையாக இருந்தார்கள். நாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லலாம். ஆமென். நாம் தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நம்பி வந்த யாவரும் நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த திடீரென்று வருகின்ற ஒரு காரியம் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் திடீரென்று வந்துவிட்டது. சில காரியங்களை திட்டமிட மறந்தாலோ இல்லை திட்டமிடவே நேரம் இல்லாத சூழலில் திடீரென்று ஒரு காரியம் வந்து விடுகிறது. இந்த நேரங்களில் நமக்கு முதலில் வருகிறது என்னவென்றால் பயமாக இருக்கிறது இல்லையா? நாம் என்ன செய்கிறோம், இதை எப்படி அணுகுவது என்று தெரியாமலே நம் பயம் நம் கண்களை மறைத்து விடுகிறது. அந்த பதட்டத்தில் நம் உடம்பெல்லாம் என்ன செய்கிறது, கை காலெல்லாம் நடுங்கி இதை எப்படிரா சமாளிக்கிறதுன்னு தெரியவில்லையே என்று சொல்லி நமக்கு அந்த காரியம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் நமக்கு நினைவு வர வேண்டியது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை. ஆமென். திடீரென்று நடக்கிறது தான், அது நமக்கு தான் திடீரென்று நடந்து விட்டது. ஆமென். தேவன் பார்த்து விட்டு ஐயோ திடீர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதில்லை. அவருக்கு அறியும் இது இந்த இடத்திற்கு வந்து நிற்கும் என்று. ஆனால் ஏன் அனுமதிக்கிறார்? உங்கள் விசுவாசம் அவர் மீது வளர வேண்டும். ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். இது ஒரு பெரிய அதிகாரம். நான் 1 சாமுவேல் 14:1-23 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கின்றது. ஆனால் அடிப்படையாக ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து விட்டு நான் ஒன்றாக நான் போகும்பொழுது அங்கே ஒவ்வொரு இடத்தை நாம் வாசித்து கொள்வோம். அடிப்படையாக வாசிக்க வேண்டிய வசனம் வந்துட்டு 1 சாமுவேல் 14:6-7. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். Praise the Lord. இந்த செய்தியின் தலைப்பு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென்.
ஏன் அது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றால், அது திடீரென்று நடந்துவிட்ட காரியம், நம் கரங்களை தாண்டி போன காரியம். இந்த ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார். சிலர் நாம் அநேகர் கடந்து வந்திருப்போம். தேவன் செய்த காரியங்களை எதிர்காலத்தில் அநேகர் கடந்து செல்வோம். ஆனால் ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. சில காரியங்கள் நாம் நினைத்ததற்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடந்தது. ஆனால் அதற்கு நடந்த அற்புதமும் நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடக்கும் என்பதுதான் செய்தி. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறீர்கள் என்றால் 3 கேரக்டர், ஒரு சாலிடான கேரக்டரை பார்க்கிறோம். ஒன்று சவுலை பார்க்கிறோம், ராஜாவாக இருக்கிறான். மற்றொன்று யோனத்தானை பார்க்கிறோம். மற்ற ஒருவர் யோனத்தான் ஆயுததாரியை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் மற்ற யார் இருக்கிறார் என்றால், இஸ்ரவேலுடைய படையும் இருக்கிறது, அவர்களை எதிர்த்து வருகிற பெலிஸ்திய படைகளும் இருக்கிறது. பாருங்க, நாம் நின்று பேசி கொண்டிருக்கிறோம். யுத்த களம் என்பதே வேறு. யுத்த களத்துடைய மென்டாலிட்டி வேறு, அதனுடைய சூழல் வேறு, அதனுடைய செயல்பாடு வேறு. யுத்த களம் என்பது ஒரு தேவ மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு காரியம் வந்துவிட்டது. திடீரென்று படையெடுத்து வந்துவிட்டார்கள். ஆயிரக்கணக்கில் பெலிஸ்தியர்கள் வந்துவிட்டார்கள். என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சூழலிலும் எண்ணிக்கையிலும் அவர்கள் செய்த திட்டங்களிலும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை விட கூட அவர்களுடைய ஆர்மி ஸ்ட்ரெங்க் இருக்கிறது. முதலாவது பாயிண்ட் நாம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். தேவ ஜனத்தின் பின்னடைவு, அதுதான் முதல் பாயிண்ட். தேவ ஜனத்துடைய பின்னடைவு. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. ஆனால் மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் சவுல். என்ன நடந்தது என்றால், சவுல் ஒரு பதட்ட நிலையிலே காணப்படுகிறான். இந்த சூழலில் சவுலிற்கு சவுல் நல்ல பார்ப்பதற்கு வளர்த்தியாகவும் நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஒரு நபராகவும் இருக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அவன் ஒரு யுத்த வீரனாக தான் இருக்கிறான். தாவீதின் வார்த்தைப்படி பார்க்கணுன்னா, அவன் வாள் இரத்தம் இல்லாமல் திரும்பின நாள் இல்லை. அவன் ஒரு யுத்த வீரன், ஒரு ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டவன், ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறான். ஆனால் அவனை தாண்டிய ஒரு சூழல் அவனுக்கும் ஏற்பட்டது. என்ன ஒரு தப்பு செய்து விட்டான் என்றால், தேவனோடு அவன் நடக்கிற நடையில் குறைவுபட்டு விட்டான். ஒரு ராஜாவாக தேவன் மதித்தார். அவன் தேவன் எதிர்பார்த்த அளவில் அவன் இருக்கவில்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு என்று நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த யுத்த களத்தில் வந்து விட்டார்கள். இவனும் பலியிட வேண்டிய நேரத்தில் தீர்க்கதரிசிக்காக காத்திருக்க வேண்டியவன் தீர்க்கதரிசியுடைய வேலையை இவன் செய்து விட்டான். என்ன நடந்து, ஏன் அது தேவன் முக்கியமாக பார்த்தார் என்றால், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வசனங்களில். அதை மீறி நடக்கிற ஒரு காரியத்தை செய்து விட்டான். அதை செய்ததின் பலனாக என்ன வந்தது என்றால், அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விடும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு போய்விட்டான். இவன் மிகுந்த கலக்கத்துடன் இருக்கிறான். யுத்தத்துக்கு படையெடுத்து வந்து விட்டார்கள். இவன் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் அவனாக எதையோ செய்து விட்டான். தேவனுடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் இவன் தன் சுயமாக எதையோ செய்து விட்டான். அதன் விளைவாக என்ன நடக்கிறது என்று 13வது அதிகாரங்களில் பின்னணியாக பார்க்கிறோம். அதன் விளைவாக தான் நடக்கிறது. வாசிங்க 14:2-3 வாசிங்க பார்ப்போம். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரராகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். மாதுளை மரத்துக்கு அடியில் இருக்கிறது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அநேக இடங்களில் பார்க்கிறோம் வேதத்தில். இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், செயல்படாமல் இருக்கிறார்கள். ஆமென். ஒரு யுத்தம் வந்துவிட்டது.
செயல்பட வேண்டியவர்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள். they were paralyzed with fear. பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக. சொல்லுவாங்கள்ல, நம்ம இயல்பு வாழ்க்கையில சொல்லுவாங்க, கையும் ஓடலை காலும் ஓடலை. அது உண்மையாகவே அவனுக்கு அந்த நிலையில் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அவன் தலைமையில் நடக்க வேண்டியது, அவன் விசுவாசமும் தேவன் மீது இல்லை, அவனிடத்திலும் இதிலிருந்து வெளியே வர்றதற்கு பதில் இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அன்றைக்கி சொல்லுவாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு திட்டமிட்டுட்டே இருந்துட்டா யுத்தம் வந்துருச்சுன்னா போய் சண்டை போடணும். சில காரியங்களுக்கு நாம் திட்டமிட்டு கொண்டு இருந்தோம்னா அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் செயல்படுத்தணும். திட்டமிட்டுட்டே இதை இப்படி பண்ணுவோம் என்று சொல்லி கொண்டே இருப்பதில்லை. இந்த சூழலில் பார்க்குறோம், அவன் உட்காந்துட்டு என்ன செய்வதென்று தெரியாமலும் இருக்கிறான். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனோட இருக்கிறது 600 பேர் தான். எதிராளிகள் ஆயிரக்கணக்கில் வந்து விட்டார்கள். இந்த ஒரு சூழலில் அவன் திகைத்தவனாய் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறான். சவுல் என்கிற வீரன் என்று எழுதப்பட்ட வேதத்தில், அதே வேதத்தில்தான் அவன் பயத்தினால் செயல்பட முடியாதவனாய் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆமென். அநேக சூழல் திடீரென்று வந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது சவுலின் வாழ்க்கையில். பாருங்க, ஏன் அவனுங்களுக்கு அந்த சூழல் ஏற்பட்டது என்று மத்த வசனம் சொல்லுகிறது. 13:19 22 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தியர் இடத்திற்கு போக வேண்டியதாய் இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. போதும். இது அடிப்படையாக நான் சொல்லிவிடுகிறேன் நேரம் கருதி. இது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், பெலிஸ்தியர்கள் ஒரு தந்திரமான ஒரு டாக்டிஸை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டாங்க. மோனோபோலி என்று நாம் கேள்விப்படுவோம்ல, அதை என்ன செய்து விட்டார்கள், ஆயுததாரிகள் எல்லாம், ஆயுதம் செய்கிறவர்கள் எல்லாம் மோனோபோலைஸ் பண்ணிட்டாங்க. ஆயுதம் வேணும் என்றால் இஸ்ரவேலர்களே பெலிஸ்தியர்கள்ட்ட போய் தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ஆயுதம் வேணுமென்றால் பிரான்ஸிடமும் ரஷ்யாவிடமும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிடமும் போகிறோம். ஆனால் சூழல் இப்படி யோசித்து பாருங்கள், நாம் இன்னைக்கு பிரச்சனைனா பாகிஸ்தான் இடத்துல தான் போய் நம்ம டெக்னாலஜிலாம் வாங்கிட்டு வரணும் என்றால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், எதையும் கொடுக்காம நம்ம நாட்டை கைப்பற்றி விடுவார்கள், யுத்தத்தில் ஜெயம் பெற்று விடுவார்கள். அதே போல் ஒரு சூழ்நிலை பக்கத்து நாடு தான். ஆனால் அநேக குரோதங்களும் விரோதங்களும் கொண்டவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு நாடு அது. என்ன செய்தார்கள், தேவ ஜனத்துக்கு எதிராக வந்தார்கள். அதை தலைமை தாங்க வேண்டிய ஒரு நபர் சரியான ஒரு இடத்தில் இல்லாமல் போனார். ஏற்கனவே இவர்கள் திட்டமிடுவதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறார், யுத்தத்துக்கு போகும்னால யுத்தம் தேவனுடையது என்று எழுதினாலும் யுத்தத்துக்கு முன்னால் ஸ்பை அனுப்பி 12 ஸ்பை அனுப்பி எல்லாம் செக் பண்ணிட்டு வரணும். எல்லாம் வேலையை செய்வதற்கு தேவன் தடை பண்ணவில்லை. நீங்கள் எல்லாம் தூங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. நீ செய்கிற வேலையை நீ செய், யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மோனோபோலைஸுவன் ராஜாவாக இருக்கிறவன் முன் அறிவிப்போடு அதை செய்திருக்க வேண்டும். அவன் கவனிக்காமல் விட்டு விட்டான். திடீரென்று வந்து விட்டார்கள். சொல்லிவிட்டு வரமாட்டார்கள். அதான் சொல்லுவாங்கள்ல, எதிர்பாராத நேரத்தில் போய் தாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்தது. கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் வந்து இதாயிட்டார்கள். வீரன் தகைத்து போய் நிற்கிறான். இந்த இடத்துல பார்க்குறோம், கைகளில் 2 பேர்கிட்ட தான் ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. ராஜாட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, ராஜாவோட மகன்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது. அதை தூக்கிட்டு போகிற ஆயுததாரி ஒருவன் ராஜாவோட மகன், இளவரசன் அருகிலே இருக்கிறான். நம்ம இந்த வேதத்தில் பார்க்குறோம், தாவீதை குறித்து மிக அருமையாக, அடுத்ததுக்கு போவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதையும் வாசித்து விடுங்கள். எல்லாரும் என்ன பண்ணி விட்டார்கள் என்றால், 1 சாமுவேல் 13:6 எல்லாம் கேவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஒரு மறைவிடத்தை தேடி போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று அதில் எழுதியிருக்குது. ஏனென்றால் படையெடுத்து வந்து, வீட்டுக்குள்ளே போய் வாசிச்சுக்கிட்டோம், படையெடுத்து வந்து விட்டார்கள். கையில் ஒரு வெப்பனும் இல்லை, இருந்ததெல்லாம் இவர்கள் இருவர் மீது தான் இருக்கிறது.
ஆனால் இந்த சூழல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் வருகிறது. நீங்கள் பாருங்கள், 1 ராஜாக்கள் 17:8-16 பார்க்குறோம். சாரிபாத் விதவையோட சூழலில் ஒரு நேரம் வந்தது. எல்லாமே போயிடுச்சு அவள்கிட்ட. தெய்வ மனுஷன் வரும்போது சொல்கிறா, இவ்வளோ தான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போகிறோம் என்று. சூழல் பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி விடுகிறது ஒரு நபரை என்று. இதே சூழல் தான், தேவ மனிதர்கள் தான். ஆனால் திடீரென்று வந்த ஒரு காரியம், திடீரென்று எதிர்பாராத ஒரு நேரத்தில். ஆனால் இந்த midst of paralyzing fear, நம்மை ஆட்கொண்ட அந்த பயத்தின் மத்தியில் ஒரு காரியம் எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு உங்களை வெளியே கொண்டு வரும். அது என்னன்னா, தேவன் மீது உள்ள விசுவாசம். ஆமென். தேவன் தருகிறதான விசுவாசம் இது எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு உங்களை வெளியே எடுத்து கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், நான் அடுத்த இது வாசிக்கும்படி கேட்கிறேன். அதே இதை திரும்ப வாசிங்க பார்க்க. 1 சாமுவேல் 14:6-7 வாசிங்க பார்ப்போம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுதத்தாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடனே கூட வருகிறேன் என்றான். Praise the Lord. Amen. அநேக பேரை கொண்டாகிலும் ஒருத்தனுடைய விசுவாசம் இங்கே வெளிப்படுகிறது. ஆமென். இந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, சவுலுடைய கீழ்ப்படியாமலும் 2 சாப்டருக்கு நடுவில் யோனத்தானுடைய மகத்தான ஒரு கேரக்டரை பார்க்குறோம். நம்ம இந்த புக்கில் பார்க்கும்போது அநேக நேரம் தாவீதையே பற்றி பேசுகிற ஒரு காரியமாக கவனிப்போம். தாவீதுக்கு முன்பாக ஒருவன் இருந்தான், தாவீதுக்கே முன்மாதிரியானவனாக இருந்தான், தாவீதுடைய நண்பனாகவும் காலங்கள் நடுவே மாறிவிட்டான். யோனத்தான் ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுக்கிறான். அவர் தகப்பன் கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டு இப்படி இருந்துட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்காகாது, விசுவாசத்தோடு போய்விடுவோன்ட்டு அவன் சொல்கிறான் ஆயுததாரிட்ட, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது தேவனுக்கு ஒரு லேசான காரியம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கலாம், என் கையில் இருக்கிறது இவ்வளோதான் என்று யோசிக்கலாம். நீங்கள் கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை வைத்து விடுதலை செய்வார். ஆமென். நீங்கள் சொல்லலாம், எங்கள் டெக்னாலஜி இவ்வளோதான் என்று சொல்லலாம். உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட உள்ள திறமைகள் இவ்வளோதான் என்று சொல்லலாம். கொஞ்சம் திறமைகளை கொண்டாகிலும் அநேக திறமையை கொண்டாகிலும் அவர் கிரியை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த தேவனுக்கு எதுவுமே குறைந்த ஒரு காரியம் அல்ல. பாருங்கள், இந்த ஒரு கேள்விகளின் மத்தியில் ஒரு விசுவாச வீரன் எழும்புகிறான். அவன் சொல்லுகிறான், அதை அவனோட ஆயுததாரிட்ட பார்த்து சொல்கிறான், வா நம்ம போய் அதை பிடிப்போம் என்று. இதை சொல்வதற்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆமென். தேவன் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மை பயம் ஒரு இடத்தில் ஓரமாக உட்கார வைத்துவிடும். தேவனை நம்பி செயல்படும் பொழுது தேவன் வழிகளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குறார், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறார். ஆமென். இந்த தேவனால் ஆகாத ஒரு காரியம் இல்லை. இது ஒரு ரேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். 2 பேர் போய் எப்படி கொல்ல முடியும் என்று. ஆனாலும் அவர்கள் விசுவாசம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஒருத்தன் மட்டும் விசுவாசிச்சுட்டு இருந்துட்டு இன்னொருத்தன் பயந்தவனாக இருந்தால் பயந்தவனோட மென்டாலிட்டிக்கு எடுத்து விட்ருவான். அவன் சொல்கிறான், உன் மனசில் உள்ளதெல்லாம் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறான். ஆமென். நம்மோடு நடக்கிறதுக்கு தேவன் அவ்வகையான மக்களை தர வேண்டும். ஆமென். உங்கள்கிட்ட எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் விசுவாசம் அவர்களை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் மாறாதபடிக்கு உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஒரு நேரம் அழலாம், 2 நேரம் அழலாம், விசுவாசத்தில் வளரணும். ஆமென். எப்போதுமே அழுகையே வாழ்க்கை அல்ல. ஒன்று தீர்வை நோக்கி போக வேண்டும், இல்லை என்றால் தீர்வு தருகிற தேவனை நோக்கி போக வேண்டும். 2ஐயும் நாம் செய்யாமல்
அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவர்கள் 10 வருடத்துக்கு முன்பாக கஷ்டப்பட்டதையெல்லாம் திரும்ப நினைத்து இப்போ கஷ்டப்படுவது போல் பேசுவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் அ கண்டேஜியஸ். அதான் ஆண்டவருக்கு வந்துட்டு அநேகரெல்லாம் தேவையில்லை, அவரை விசுவாசிக்கிற சிலர் தான் அவருக்கு தேவை. ஆமென். உலகத்தை மாற்றுறதுக்கு அவரை விசுவாசிக்கிற சிலர் தேவை. அதான் கிதியோன் இடத்துல சொல்கிறாரு, 32,000 எல்லாத்தையும் கிளம்ப சொல், 300 பேர் போதும் எனக்கு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் few good men. few good men. all God needs is few good men. ஒரு தரமான விசுவாசிக்கிற தேவனை நம்புகிற கொஞ்சம் பேர் தேவனுக்கு போதும். ஆமென். அந்த கொஞ்சம் பேரில் ஒருவராய் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வேணாம், நல்ல செயல்படுகிற கொஞ்சம் பேர் வேணும். இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நல்லா செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நல்ல உங்களிடத்தில் பேசிவிட்டு போகும்பொழுது அவர்கள் விசுவாசத்துடன் செல்ல வேண்டும். ஆமென். யோசேப்பை தேவன் அநேக காரியங்களில் பயன்படுத்தும் போது உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிறவனாய் வைத்திருந்தார். ஆமென். கவலைப்படுகிறவளா வைக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் சபையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க பாரு என்பாங்க. சபையில் உட்காந்து அழுவது ஒரு நேரம் அழலாம், அண்ணால் வந்து அழுது விட்டு போனா தேவன் அற்புதம் செய்தார். ஆமென். இன்றைக்குமே நாம் வந்துட்டு ஒரு காரியத்தை குறித்து சிலர் அழுவதையே விரும்புகிறார்கள் வாழ்க்கையில். ஏனென்றால் அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அதில் வந்துட்டு அவங்க ஒரு அட்டென்ஷன், மற்றவர்கள் பரிதாபத்தை வாங்குவதில் அவர்களுக்கு ஒரு பிரியமாகி விடுகிறது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகி விடுகிறது. மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்வது அழுவதை தவற சொல்லவில்லை. வாழ்க்கையில் கடினமான சூழல் வரும், மக்களாகிய யாரால் அழலாம். ஆனால் அழுவதையே வாழ்க்கையாய் கொண்டிருந்தால் நாம் விசுவாசம் யார் மீது வைத்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆமென். நமக்கு செயல்படுவதற்கு தேவன் நல்ல ஆரோக்கியமான நிலையை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல சிந்தனைக்கிறதுக்கு திறனை கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். இதற்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடந்தால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே உம் சித்தம் நடக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். அநேக நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை நான் செய்யவில்லை என்றால் தேவன் செய்ய வேண்டியதை செய்யலை என்று அவரை குறை சொல்ல முடியாது நம்மளால். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் விசுவாசத்துடன் நடக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். அவனுடைய ஆர்மர் பியர், அவனுடைய இதை தூக்கிட்டு வரவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க முடியும்னு சொன்ன உடனே நீ உன் மனதில் உள்ளதை செய், நான் உனக்கு பின்னால் நிற்கிறேங்கிறான். அதை சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது என்று பாருங்கள். ஃபெய்த் ஸ்ட்ரெங்தன்ஸ். நீங்கள் யாரோட நடக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது 2 பேராய் அனுப்பினார். அதான் பிரசங்கியில் எழுதுகிறான், ஒருவராய் இருப்பதை பார்க்கிலும் 2 பேராய் இருப்பது நல்லது. ஏனென்றால் ஒருவர் கீழே விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவதற்கு. ஆனால் ஒருவராய் நடக்க வேண்டிய ஒரு சூழல் வந்ததுன்னா மிகுந்த கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கீழே விழாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். தேவன் தாங்குகிறவராகவும் இருக்கிறார். சில நேரங்களில் தனித்து நடக்கிற ஒரு சூழலையும் தேவன் ஏற்படுத்துவார். மோசேயின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், வனாந்திரத்தில் தனித்து நடந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால் அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களோடு நடக்கிறார். ஆமென். ஆனால் ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு லைஃப்பில் பார்க்குறோம். ஞானி வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப்பில் பார்க்குறான். நீ நடந்து போகிற, கீழே விழுந்துட்டேன்னா உன்னை யாரை தூக்கி விடுவா? அதுக்கு தான் 2 பேர் கட்டாயம் தேவை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது 2 பேராக தான் அனுப்புகிறார். இந்த இடத்துல பாருங்கள், 2 பேருடைய விசுவாசம் ஒரு நாட்டுடைய பெரிய விடுதலைக்கு வழிவகுத்ததாய் பார்க்கிறோம். அந்த 2 பேர் செய்த காரியம் ஒன்று, உண்மையான விசுவாசத்தில் நடந்தார்கள். அதனால் என்ன நடந்தது என்பதை 3வது பாயிண்டாக பார்ப்போம். ஜெயமோ கர்த்தரால் வந்தது. ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வந்தது. வாசிங்க 1 சாமுவேல் 14:13-15 மற்றும் 23வது வசனம். யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான்.
அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. 23 வசிட்டிங்களா? அந்த வெற்றி கர்த்தரால் வந்தது அந்த இடத்துல. ஆமென். மேலே போயிட்டாங்க. அடிச்சு சொல்லட்டி வீசினதில் அவன் ஆயுதத்தை 20 பேருக்கு மேற்பட்ட தலைகள் அங்கங்கே போய் விழுந்தது. பாருங்க, ஒரு யுத்த வீரன், யுத்த போர்க்களத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். இப்போ போர்க்களம் என்று சொன்னால் நம்ம உக்ரைனில் பார்க்க முடியும், மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் சில இடத்துல பார்க்க முடியும். இப்போ கன் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ சுட்ட உடனே உயிர் போயிடுது. அப்பொழுது அப்படி இல்லை, வாளும் வேலுமாய் தெரிய வேண்டிய ஒரு சூழல். ஆனால் எந்திரிச்சு போனாங்க. போயிட்டு சும்மா பேசிகிட்டு இல்லை, என்ன பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டு இல்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து விட்டு மேலே ஏறி போயிட்டாங்க அடித்த அடியில். ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், திடீரென்று அங்கே போய் அவன் யுத்தத்துக்கு பயிற்சி பெறவில்லை. அவன் யுத்த வீரனாக இருந்தான். யோனத்தான் ஒரு பெரிய யுத்த வீரன், ஒரு தேவ மனிதன், தாவீதுக்கு முன்னோடியாக உள்ள ஒரு நபர். அவன் விசுவாசத்தினால் நடந்த ஒரு காரியம் ஒரு தேசத்துக்கே பெரிய வெற்றியை கொண்டு வந்தது அன்னைக்கு. நீங்கள் பாருங்க, அவனும் அவனுடைய ஆயுததாரியுடைய விசுவாசமும் 20 பேருக்கு மேற்பட்டவர்களை கொன்றது. அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் எப்படி இது பண்ணார்கள் என்றால், 20 பேரை அடிச்சிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கணுமே, தேவன் செயல்பட்டார். ஆமென். அந்த இடத்துல தேவன் சொல்லலை, நீங்கள்லாம் தூங்குங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. தேவன் வந்துட்டு அவர்களுடைய பிள்ளைகளை எப்போதும் ஆன் த டோஸ். நீங்கள் வந்துட்டு சொல்லக்கூடாது உலகத்தார் நம்மளோட அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் எந்த இடத்துல திறனாக இருக்கிறார்களோ கற்றுக்கொண்டு அதில் முன் வகிக்கணும். இந்த தேவ மனிதன் கைவத்ததினால் அந்த காரியம் நல்லதாய் நடந்தது என்று சொல்லணும். ஆமென். சபை பின்தங்கி விடக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறது. அடித்த அடியில் யுத்த வீரன் அவன் எல்லாம் சிதறி விழுந்தார்கள். விழுந்தவுடன் ஒரு எர்த்குவேக், ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அது தேவனால் வந்தது. ஆமென். அது இவர்கள் இருவரால் செய்ய முடியாது. 20 பேரை அடித்து விட்டார்கள் அவர்களுடைய பலத்தை வைத்து. ஆனால் மற்ற ஒரு 500 பேர் வந்து விட்டால் என்ன செய்வது? அதை தேவன் பார்த்து கொண்டார். ஆமென். நாம் கையில் உள்ளதை நாம் செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அந்த விதவையோட நிலைமையை பார்த்தோம், திடீரென்று வந்தது தான். ஆனால் என்ன நடந்தது? அங்கே ஒரு விசுவாச வீரன் இருந்தான். ஒரு விசுவாச வீரன் அவன் வந்துட்டு இருக்கிறத எனக்கு நீ கேட்டுட்டு வா. அவன் சொல்லுகிறாள், என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம். ஆனால் அந்த விசுவாச வீரனுக்கு தெரியும் நீங்கள் சாக போவதில்லை என்று. அவன் சொல்கிறான், கொண்டு வா அப்படின்றான். அந்த தேவ மனிதனுக்கு கொடுத்ததன் விளைவாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அன்னைக்கு. ஆமென். மற்ற 5 அப்பம் 2 மீனுடைய கதைகளை பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீன் தான். திடீரென்று ஒரு தேவை வந்து விட்டது. ஒரு நம்மை பார்க்க வந்தவர்களை உபசரிக்க முடியாதுதான் இருக்கிறதுலே பெரிய வறுமையானாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள். கிறிஸ்துவால் செய்ய முடியவில்லை என்றால் பெரிய ஒரு வறுமை. ஆனால் கிறிஸ்துவால் செய்ய முடியாத எதுவும் இல்லை என்று அன்றைக்கு பார்க்கிறோம். இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் அதை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று உங்கள் காரியத்தில் எது வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழல் உங்களை தள்ளினாலும் சரி, தேவைகள் வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராய் நீங்கள் பக்கத்தில் நின்றவர்கள் திடீர்னு எதிராய் மாறிவிட்டாலும் சரி, நம்பினவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும் சரி, திடீரென்று நடக்கிற காரியம்
நம் விசுவாசத்தில் தரித்து நிற்கிறவராக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இதில் பார்க்குறோம் 2 பேரோட விசுவாசம் ஒரு முழு நாட்டையும் காப்பாற்றியதாக பார்க்கிறோம். அதற்கப்புறமும் மீண்டும் சவுல் வந்துட்டு தவறான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் வந்த ஒரு விடுதலை. அப்புறம் 2 ராஜாக்கள் 6:8-23 வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு வசனம் மட்டும் வாசிங்க போதும், 17 வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 ராஜாக்கள் 6:8-17, 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேக யுத்த வீரர்கள் எதிர்த்து வந்து விட்டார்கள். எலிசா விசுவாசத்தோடு இருக்கிறான். அவனோட வேலைக்காரன் பயத்தோடு இருக்கிறான். அவன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு பார்க்கிறான், அநேக தூதர்களை பார்க்கிறான். ஆமென். இந்த தேவன் உங்களை மாத்திரம் காக்கிறவர் அல்ல, உங்களுடைய சந்ததிகளையும் காக்கிறவராயிருக்கிறார். ஆமென். உங்களுடைய குழந்தைகளுக்கு அநேக தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவர் அனுமதி இல்லாமல் அணுவும் அசையாது என்று நம்புகிறத நாமளும் நம்புகதான் செய்கிறோம். ஆமென். சில காரியங்களை அனுமதிக்க கூடும். ஆனால் நம்ம யோசிக்கலாம், திடீரென்று நம்ம குழந்தைய நல்லா தானே வளர்த்த, திடீரென்று இப்படிலாம் பேசுகிறார்களே என்று. அவர்கள் பேசட்டும், ஆனால் அவர்களை காக்கும்படிக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். தேவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அவர்களையும். ஆமென். எலிசா சொன்னவுடன் அவன் பார்க்கிறான், இவ்வளவு பெரிய கூட்டமா என்று. அப்பொழுது புரிந்து கொள்கிறான், இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் நமக்குள்ள உள்ள ஒரு பெரியவர் என்பதை. ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் பெரியவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் நடந்து கொள்ளும்போது அதை மாதிரி நடந்து கொள்ளணும். நீங்கள் பலவீனர்கள் அல்ல. ஆமென். பலவான்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் பலவீனர் போல் கூனி குறுகி நடப்பதல்ல, நல்ல நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்குற பெயர் அல்ல, தேவ வசனத்திலிருந்து வர்றது தான் உங்கள் ஐடென்டிட்டியாக இருக்கணும். ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடித்து விடுகிறேன். எபேசியர் 6:12 மட்டும் வாசித்துக் கொள்ளும். ஏனால் இது ஒரு வன்முறையான ஒரு இடம். எபேசியர் 6:12 நமக்கு தெளிவுபடுத்தும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இப்போ போராட்டம் அல்ல. ஆனால் சில யுத்தங்கள் நடக்கிறது. நம்ம யுத்த வீரனானா இந்தியாவுக்காக மறிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த வன்முறை சில நேரங்களில் தேவைப்படுகிற ஒரு வன்முறையாக மாறிவிடுகிறது. வன்முறையே இல்லாத ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது இருக்கும். ஆனால் அநேக தீயவர்களிடம் நாடு போய்விடக்கூடாது என்று அவர்களுக்கு எதிராக வன்முறை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். சில நேரங்களில் காவல்துறையில் வேலை பார்க்கிறவர்கள் அவர்களுடைய வேலையின் நிமித்தம் வன்முறைகளை செய்கிறவர்களாக இருக்கலாம். அதெல்லாம் வேறு. ஆனால் அடிப்படையாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாகரிகத்தோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமது பிரச்சனை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதுக்கு பின்னால் ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஜெபத்தில் தரித்து நிற்கவில்லை என்றால் சில நேரங்களில் மாறி போய்விடுவோம். நாம் வாளையும் வேலையும் எடுத்து தெரியவில்லை, நம் விசுவாசம் தேவன் மீது வைத்து தேவனுடைய வார்த்தையில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த அதிகாரத்திலிருந்து இந்த வீரர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, போர் செய்ய தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், போர் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், you should be a warrior in the garden, not a gardener in the war. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு தோட்டத்தில் நீ யுத்த வீரனாக இருந்து விட்டு போ, ஆனால் ஒரு யுத்தம் நேரிடும் பொழுது தோட்டக்காரனாக இருந்து விடாதே என்று. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை யாராவது வந்து அதட்டினோடனே ஐயோ அப்படின்று போகிறதில்ல, நின்று தெளிவாய் பார்த்து பேசும்படிக்கான பலன் வேண்டும்.
எதையும் கண்டு பின்வாங்குவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் தெரிந்து அவர்களை ஒருவனை நாம் அடித்து கொன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடிகிற அளவுக்கு பலன் இருந்து அவனை நாம் மன்னித்து விட வேண்டும். ஆமென். அங்குதான் நமது வேறுபாடு இருக்கிறது. அதான் நீதிமொழிகளில் சொல்லுகிறான், நீதிமான் அவன் பலன் பெருக்குகிறான், அவனுடைய பலனை பெருக்குகிறானா. அவன் பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவன் பலன் பெருகப்படுகிறது. ஆமென். எல்லா இடத்துலையும் நம்ம மனபலன் எதுலேயுமே நாம் குறுகினவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு போர் வீரர்களாக இருக்க வேண்டும், ஆனால் போர் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். இதில் எல்லாவற்றிலும் இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியம், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்று இந்த இருவர் போதில் நம் விசுவாசம் வளர வேண்டும். ஆமென். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்காலத்தில் நான் முடித்து விடுகிறேன் சந்தித்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது என் தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். இந்த தேவன் உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மரண பரியந்தம் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தைகளுக்காக இதுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, யோனத்தான் சொன்னான், அநேக பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் நமக்கு வெற்றியை கொடுப்பது, நம்மோடு இருந்து கிரியை செய்வது கர்த்தர். உனக்குள்ளே இருக்கிறவர் என்னிடம் அவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட காரியம், நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று வரக்கூடியவைகள், எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளெல்லாம் சந்திப்பதற்கு தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுங்கி போய் ஒரு இடத்துல அமர்ந்து என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்க வேண்டியதில்லை. தேவன் மீது விசுவாசம் வைத்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்காய் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் அவர் கிரியை செய்வாராக. நல்ல ஒரு பெரிய வெற்றியை தேவன் யோனத்தான் மூலமாய் கட்டளையிட்டார். அவர் யோனத்தான் மூலமாய் கத்த ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளையை நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க உம்மை துதித்து போற்ற மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. இந்த அதிகாரத்தில் உள்ளதானே வேதவசனத்தில் ஒன்றே ஒன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும் ஐயா. அதை கொடுப்பதற்கு எங்களுக்கு செயல்பட வைக்கிறீர். நாங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கும்போது நீர் எங்களுக்காக அடுத்த பகுதியில் உள்ள காரியத்தை செய்து முடிக்க எங்களோடு இருந்து கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறார் என்பதை விட யார் இருக்கிறார் என்பது முக்கியமாக இருக்கிறது ஐயா. நீ எங்களோடு எப்போது இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. எத்தனை காரியங்களையும் எதிரிட்டு திடீரென்று எங்களை சோர்வுற பண்ணக்கூடிய கிரியைகள் எழுப்பினாலும் அவைகளை யோசித்து நாங்கள் செயல்படாமல் போவதை விட கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வார் என்று முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவரே எங்கள் ஆண்டவனுக்கு ரகப்பட்ட வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வசனம் கேட்டபடி பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதியும், நீ மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். உடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.